நமக்கு தான் எல்லாத்துக்குமே பயமே. அதிலும் ஒரு ஃபெயில் ஆயிட்டோம்னா இன்னும் பயம். பயம் ஜாஸ்தி, வேதனை ஜாஸ்தி. எதுக்கு? எதுக்குன்ற நம்ம ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டோம்னா, அந்த விஷயத்துல நம்ம நெறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு கிடையாது. ஃபெயில் ஆயிட்டோம்னா இன்னொரு முறை பாஸ் ஆகலாம். ஆனா அதுவே நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா, அங்கேயே முடிஞ்சு போயிடும் கதை. ஆனாலும் நம்மளுக்கு பயம் ஜாஸ்தி, வேதனை ஜாஸ்தி, கவலை ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. அதனால நம்ம ஃபெயில் ஆன உடனே தப்பான முடிவுகள் எடுத்துட்டே இருப்போம். பட் ஃபெயில் ஆனோம்னா எதுக்குமே பயப்படாம, கவலைப்படாம, வேதனைப்படாம தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். சோ இந்த வீடியோல நம்ம ஃபெயில் ஆனாலும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல இருக்கும். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அப்படியே என்னோட ரொட்டீன் விளாகும் இருக்கும். ஏதாச்சும் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபெயிலியூர் பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபெயிலியர் பார்த்து எப்பவுமே பயப்படக்கூடாது. அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேனே அப்படின்னு உட்காந்து அழுதுட்டே இருக்கக்கூடாது, அப்படின்ட்டு உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அந்த விஷயத்துல நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கத்துக்கோங்க. நம்ம இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். ஸோ சக்சஸ் ஆகணும்னா நம்ம எந்தெந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்கிறோம், இந்த விஷயம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ண முடியும் இல்லையா? சோ நம்மளுக்கே தெரியாம நம்ம நிறைய விஷயம் கத்துக்க முடியும் ஃபெயிலியர்ல. சோ ஃபெயிலியர் பார்த்து நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்குமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன்னா நம்ம நல்லா இருந்தா நெக்ஸ்ட் டைம் சக்சஸ் பார்க்க முடியும் இல்லையா? ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டோம்னா சாவுதான் முடிவு அப்படின்ட்டு டிசைட் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க முட்டாள் தானே. அவங்க நம்ம ஃபியூச்சர் பத்தி எதுவுமே யோசிக்காம அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சத்திட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? சோ அவங்க ரொம்ப பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல சொன்னது அதுக்காக தான். வாழ்க்கையில எல்லாருமே சக்சஸ் மட்டுமே பார்க்க முடியாது. சில நேரத்துல சக்சஸ் இருக்கும், சில நேரத்துல ஃபெயிலியர் இருக்கும். ஃபெயிலியர் கூட ஃபேஸ் பண்ணிட்டு சக்சஸ் ஆவாங்க பாருங்க, அவங்கதான் கிரேட் அப்படின்னு சொல்வேன். எனக்கு சக்சஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபெயிலியர் கூட அக்செப்ட் பண்ணிட்டு ஃபெயிலியர் வரப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க பாருங்க, அவங்கதான் கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம சக்சஸ் ஆயிட்டே இருக்க முடியாது. ஃபெயிலியர் கூட ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது எந்த விஷயத்துல இருந்தாலும், உங்களோட எஜுகேஷனா இருந்தாலும், உங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலும், உங்களோட லைஃபா இருந்தாலும், நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா உடனே நீங்க வேற முடிவு எடுக்காம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பாருங்க. அப்போ நீங்க நிறைய விஷயம் கத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ முட்டாளான முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா படிப்பு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறது. எதுக்காக? நீங்க சத்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்க அம்மா அப்பாக்கு லைஃப் ஃபுல்லா வேதனை மட்டும்தான் கொடுக்க முடியும் உங்களால. அதுவே நீங்க இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டோம், நாளைக்கு இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சக்சஸ் பார்க்க முடியும், உங்க அப்பா அம்மாவும் நல்லா பாத்துக்க முடியும். 4 பேர் 4 விதமா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. 4 பேரோட வார்த்தையும் நீங்க எடுத்துக்கினீங்கன்னா முன்னேறவே முடியாது. நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்போ நிறைய பேர் சமாதானம் படுத்துவாங்க. பட் அவங்களே நம்ம பின்னாடி போயிட்டு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு அப்பவே தெரியும் இவெல்லாம் முன்னேற மாட்டா, எப்படி நின்னு இருக்கிற பாரு அப்படின்னு கேவலமாவும் பேசுவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்ம காதுக்கே எடுத்துக்க கூடாது. அதே 4 பேரு நீ சக்சஸ் ஆன பிறகு அதே வாய்தான் பேசும், எனக்கு அப்பவே தெரியும் அதுல நல்லா படிச்சு நல்லா முன்னேறுவா அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியும், அவ கட்டிசாலிதான் அப்படின்னு பேசுவாங்க. சோ அவங்களோட பேச்சு மாறிட்டே தான் இருக்கும். சோ அடுத்தவங்களை ஏதோ சொல்லிட்டாங்க, இவங்க கேவலமா பாக்குறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நீ அங்க தப்பான முடிவு எடுத்தன்னா உன்னோட வாழ்க்கை தான் நாசமா போகும். சோ அதுக்காக தான் யார் பேச்சுமே கேட்காதீங்க. நீ நல்லா இருந்தாலும் நீ நல்லா இல்லைன்னாலும் உன் கூட துணையா இருக்கிறது உன்னோட ஃபேமிலி மட்டும்தான். இன்னும் 4 பேர் பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ உன்னோட ஃபேமிலியை நீ சந்தோஷமா வச்சுக்கணும்னா நீ சக்சஸ் ஆயிட்டு தான் காமிக்கணுமே தவிர, நீ ஃபெயிலியர்லவே இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தன்னா நீ என்னதான் சாதிச்ச, உன்னை பெத்தவங்களுக்கு நீ என்னதான் கொடுத்திருக்கிற அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
போகாதீங்க. எந்த ஃபெயிலியூரா இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது கண்டிப்பா ஒரு நல்ல முடிவுல தான் போய் நிக்கும். சோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி முட்டாளான முடிவு எல்லாம் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் லவ் ஃபெயிலியூர் ஆன உடனே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. டிப்ரெஷன் அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது தான். டிப்ரெஷன் என்ன அவங்களே லோன்லியா ஃபீல் பண்ணிக்கிறது. எதுக்காக? நேத்து வந்த பொண்ணு இல்ல பையன் அவங்க விட்டுட்டு போனா என்ன, உனக்கு வாழ்க்கையே இல்லையா, வேற ஒருத்தர் வரவே மாட்டாங்களா, அப்படியே உலகமே அழிஞ்சு போன மாதிரி என்னவோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உம்மன்னு இருக்க வேண்டியது. அப்போ உன்னை இத்தனை நாளா பெத்தி வளர்த்தி உன்னை ஆளாக்குனா உங்க அம்மா அப்பா பத்தி நீ யோசிச்சு பாத்திருக்கிறியா? அவங்க எல்லாம் அப்போ நினைவே வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம லவ் ஃபெயிலியூர் ஆயிட்டு இருக்கிறோமே. சோ நம்ம இப்போ டிப்ரெஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ எவ்வளவு லவ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? இதெல்லாம் பெரிய முட்டாள்தனமா தெரியல. உன்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு போனாங்கன்னா அவங்க உனக்கு தேவையே இல்லை உன் லைஃப்ல அப்படின்னு தான் நீ நினைக்கணும். நீ எந்த ரீசனுக்காக உன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதே ரீசன் வச்சு நீ பெரிய ஆள் ஆயிட்டு அவங்க முன்னாடியே நல்லா வாழ்ந்து காமிக்கணுமே தவிர அப்படியே சோகமா உட்காந்து எனக்கு ஒண்ணுமே இல்ல, உலகத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே ஒரே ரூம்குள்ளவே இருந்துகிட்டே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு கை அறுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய முட்டாள். இதுக்குதான் நான் சொன்னது ஃபர்ஸ்ட். ஃபெயிலியர் பார்த்து பயப்படுறவங்க பெரிய முட்டாள். உண்மைதான், ஒத்துக்கிறேன். உங்க வயசுக்கு அந்த அட்ராக்ஷன் வருது. அந்த அட்ராக்ஷனுக்குள்ள நீங்க இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கன்ட்டு ரொம்ப சீன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் உன் லைஃப்ல கண்டிப்பா வந்தியே வருவாங்க. சோ உங்க அம்மா அப்பாவை நினைச்சு நீங்க நல்லா வாழ்ந்து காமிங்க. அவங்கதான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ். உனக்கு ஒரு வைஃப் வந்த பிறகு அவங்களையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா தான் உனக்கு லைஃப். இதுக்கு நடுவுல நம்ம லைஃப்குள்ள நிறைய பேர் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பத்தி எல்லாம் நீ நினைச்சு பார்த்தேன்னா நீ தேவதாசு தான் ஆகணுமே தவிர ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. உன்னோட எஜுகேஷன் போயிடும், உன்னோட கெரியர் போயிடும், உன்னோட வாழ்க்கையே போயிடும். சோ அதுக்காக தான் ஃபெயிலியர் பார்ட்டி அங்கே நிக்காம அது மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப யோசிக்காம டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை வருது, நாளைக்கு இந்த வேலை நடக்கலன்னா நான் சத்திடுவா அப்படின்னு நினைக்கிற வேலை பத்தி மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போகவே வேண்டாம். சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கினாலே நம்ம ஃபெயிலியர் பார்த்து பயப்படவே மாட்டோம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஐயோ ஃபெயில் ஆயிட்டமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபீலிங் இருக்காது. வீடு பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம சக்சஸ் ஆயிடலாம். இந்த வாட்டி இந்த தவறு செஞ்சுட்டேன், நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு செய்யாம இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே வரும். இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போகவே வேண்டாம், நீங்க கவலைப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். முக்கியமா ஃபெயிலியர் பார்த்து பயப்படவே மாட்டீங்க. சில சேஞ்சஸ் மாத்தீங்கன்னாவே. இப்போ என்னோட லைஃப்ல நான் நடந்த சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது ஒன்னும் பெருமைக்காக ஒன்னும் சொல்லிக்கல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் சொல்றேன். அதுவும் யூடியூப் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எனக்கு யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறதுக்கு மட்டும் தான் தெரியும். யூடியூப்ல வீடியோஸ் போட்டா காசு வரும் அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ யூடியூப்ல காசு வரும் வீடியோஸ் போட்டா அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் மேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா யூடியூப்ல ஐடி கிரியேட் பண்றது கூட எனக்கு சுத்தமா தெரியாது. ஒருத்தர் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு தான் நான் யூடியூப் ஐடி கூட கிரியேட் பண்ணேன். அந்த அளவுக்கு நாலேஜ் கூட எனக்கு சுத்தமா இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் படிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே பசங்களை பாத்துக்கிறதே லைஃபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நான் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்குள்ள இறங்குனேன். பட் சுத்தமா நாலேஜ் ஒன்றும் கிடையாது. எந்த மாதிரி வீடியோஸ் போட்டா ரீச் வரும் அப்படின்னு தெரியாது, எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு தெரியாது, வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு கூட எனக்கு சுத்தமா தெரியாது. நான் நினைச்சேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு காசு வந்துடும் அப்படின்னு தான் நினைச்சேன். நான் காசுக்காக மட்டும்தான் இதுக்குள்ள இறங்குனேன். அதுக்கப்புறம் என்ன நானும் பிஸியா வச்சுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக மட்டும்தான் நான் யூடியூப்குள்ளவே இறங்குனேன். நான் ஜென்யூனா சொல்லிடுறேன். அப்படி வீடியோ கூட போட தெரியாம இருந்த நானு இன்னைக்கு ஒரு வீடியோவை நல்லா எடிட் பண்ணி எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு வீடியோ கொடுத்தா அது நல்லா மேக்கப் பண்ணி கொடுக்க முடியும் என்னால அப்படின்ற ஃபீல் எனக்கு இருக்குது
அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன். யூடியூப்ல வீடியோஸ் போட்ட பிறகு மட்டும்தான். வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது. ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை அப்படியே எடுத்துட்டு வந்து யூடியூப்ல போட்டுடுவேன். அதுக்கு எந்த விதமான எடிட்டிங் பண்ண மாட்டேன், எந்த விதமான மேக்கப் பண்ண மாட்டேன், வாய்ஸ் கூட சரியா இருக்காது, ஒரு மைக்கு கூட யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வாய்ஸ் கிளாரிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். ஆனா நிறைய ஃபெயிலியர் தான் பார்த்தேன் நான் ஸ்டார்டிங்ல. ஏன்னா ஒரு ரீச்சும் இருக்காது. என்னடா நம்ம இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறோம், ஒண்ணு கூட ரீச் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா கத்துக்கினேன். எடிட்டிங் எப்படி பண்ணணும், வீடியோக்கு மேக்கப் எப்படி பண்ணணும், வாய்ஸ்க்கு எப்படி கிளியரா கொடுக்கணும், வீடியோ எந்த டைம்ல போஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ரீச் இருக்கும், எந்த டைம்ல போஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ரீச் இருக்காது அப்படின்ற சில விஷயத்த வந்து நான் ஒன்னொன்னா கத்துக்கினேன் யூடியூப்குள்ள வந்த பிறகு. நான் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து சக்சஸ் மட்டுமே பார்க்கல. இப்போ கூட நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீல் ஆகவே மாட்டேன். நிறைய ஃபெயிலியர் தான் பார்த்தேன். எந்த வீடியோ போடணும்னு தெரியாம எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சக்சஸ் கிடையாது, ரீச் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டா மட்டும்தான் எனக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு போட்ட உடனே 2-3 கமெண்ட்ஸ் உடனே வரும், வீடியோ நல்லா போட்டிருக்கிறீங்க, எனக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணும். சோ இதுவே போதும் அப்படின்னு தோணும். எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஜனங்க கிட்ட மிங்கிள் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நான் அதுதான் எதிர்பார்ப்பேன். சோ எனக்கு ஒரு 10 பேர் கமெண்ட் பண்றாங்கன்னா நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு மில்லியன்ல வரணும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல. இந்த மாதிரி ஜனங்க கிட்ட இருந்து பாசிட்டிவா எனக்கு கமெண்ட்ஸ் வரணும், நான் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பேன். சோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தப்போ, நீங்க போட்ட வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்பே நான் பாதி சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்காண்டி நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஜனங்க கிடைச்சிருக்கிறீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு அப்படின்னு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுலவும் என் தமிழ் சுத்தமா நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட தமிழ் நல்லா இருக்கு, உங்களோட ஸ்லாங் நல்லா இருக்கு, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கும். இதை விட இன்னும் சக்சஸ் என்ன பார்க்க முடியும் என்னால அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணா இப்போ ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வரைக்கும் எனக்கு ரெகுலரா கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னா நான் பாதி சக்சஸ் ஆயிட்டேன்னு தானே அர்த்தம். ஸோ நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன், நான் தமிழ் சேனல்ல இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பெருமையா பேசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு புரியும், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் நிறைய பார்த்தும் ஒரு ரீச் கிடைச்சிச்சுன்னா நம்ம சக்சஸ் ஆக முடியும். அந்த ஃபெயிலியர்லவே நான் இத்தனையும் கத்துக்கினேன் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேர் கேட்டாங்க, வீடியோ எப்படி எடுக்கிறீங்க, வீடியோ எப்படி எடிட் பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாருக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சுதான் நான் சொல்லல. அது 1-2 பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு யூஸ் ஆகுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும், நீங்களும் ஒரு கிரியேட்டரா மாறுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கேளுங்க. வீடியோ எப்படி மேக் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் என்னால எடுக்க முடியும். 1-2 பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னா நான் போட்டாலும் யூஸ் இருக்காது இல்லையா? சோ அதுக்காக தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. என்னோட ரொட்டீன் விளாக்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆனா எந்த விதமான டவுட் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல வீக்லி ஒன்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும், வீக்லி ஒன்ஸ் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்கும். அது ரிவ்யூ கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதுக்காக தான் அதை கண்டினியூ பண்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நீங்க எந்த டாபிக் எதிர்பார்க்கறீங்களோ அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.